ஆமாம், லாங் பேக்னு சொல்ல முடியாது. கரூருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மன வேதனையோட இருந்த தலைவர் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட் பேக் ஆகி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட கான்ஃபிடென்ட்டோட வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. செம்மையாக பேசியிருந்தாரு. சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய எதிரி திமுக தானே தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்களை எதிர்த்து தானே ஆகணும். ஸோ அதில் பெருசாக ஒன்றும் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ வந்து நம்ம சட்டமன்ற தேர்தல், இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறது திமுக. அவங்க செய்த தவறுகளையும் அவங்க செய்த ஊழல்களையும் தான் மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப கண்டிப்பா அதை எதிர்த்து தான் ஆகணும். இது வந்து அவங்கள எப்ப பார்த்தாலும் அவங்களே பேசணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி போட்டி வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே. அப்போ எங்களுடைய எதிரியை பார்த்து தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும். எங்களுடைய எதிரிகள் செய்த தவறுகளை தான் மக்களுக்கு சுட்டி காமிக்க முடியும். அதை தான் தலைவர் செய்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் நயனார் கூட வந்து திரிஷாவோட இணைத்து ஒரு ஆபாசமான ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இது வேதனையா பாக்குறேன். அவர் ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதி இப்படி பேசிருக்க கூடாது. இது வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க. அதான் சொன்னேனே, நீங்க அரசியல்ல இது எல்லாமே பண்ணுவாங்க. விமர்சனங்கள், கேலி, கிண்டல், நையாண்டி எல்லாமே வரும். இது எல்லாமே நம்ம படிக்கட்டுகளை எடுத்துக்கணும். ஆனா இதுல எது உண்மையோ அதை நம்ம உணர்ந்துட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம திருத்திக்கலாம். நம்மளை வீழ்த்துவதற்காக பொய்யான விமர்சனங்களையும் தரக்குறைவான விமர்சனங்களையும் எடுத்து வைக்கும் போது எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டுருங்கன்னு இருக்காரு. டீசென்ட் அப்ரோச் அண்ட் டீப் அட்டாக், அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு தலைவர். சென்னை ஸ்டேடியம் உட்பட சிவகங்கையிலுமே விசில் பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து தூய்மை பணியாளர்கள் கூட பயன்படுத்தக்கூடாது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவங்க பயத்தை தான் காமிக்குது. இப்ப கூட விசில் அடிக்குது. இது கண்டிப்பா பயத்தை தான் காமிக்குது. ஏன்னா நீங்களே பத்திரிகையாளர் எங்க போனாலுமே நீங்க பார்க்க முடியுது இல்லையா, டிவிக்கு உடைய அலை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், 10%, 15%, 20%, 25%, இப்ப 30%. அதாவது தமிழ்நாட்டில் 75 வருட அரசியல் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிச்ச 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சது கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் எல்லாருமே வந்து கல்வி அறிவு பெற்றுட்டார்கள். இப்போ 5000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்திருக்காரு, முதல்வர் கொடுத்திருக்காரு. அது யாரு பணம்ன்றது மக்களுக்கு தெரியுது. மக்களுடைய வரி பணத்தை தான் கொடுக்கிறாரு. அதனால உண்மை தெரியும், மக்களுக்கு தெரிய வருது. இப்போ மாற்றத்துக்கான ஒரு தலைவர் வந்துட்டார். இப்போ இதுக்கு முன்னாடி மாற்றத்துக்கான ஒரு தலைவர் இல்ல. ஒன்னு வந்தா திமுக, இல்லைன்னா அதிமுக, இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஒரு வெற்றிடம் இருந்தது. இன்னைக்கு எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவர் விஜய் வந்துட்டாரு. அதனால மக்கள் மாற்றத்தை நோக்கி வந்துட்டாங்க. ஐயா, நான் வந்து இங்க என்னுடைய நண்பர் உதவி இயக்குனர் அவருடைய நிகழ்வு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அவரு டிவிகேல இருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். உங்களுக்காக நீங்க கேட்டதுக்காக கேட்டிருக்கேன். அவங்க நிகழ்ச்சி எல்லாம் வெயிட் பண்றாங்க. தொடர்ந்து தற்போதையும் விமர்சிக்கிறாங்க. உங்க கோட்பாடு என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு உங்களோட விளக்கம் மட்டும் சொல்லுங்க. அதுக்கு மக்களே விளக்கம் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.